வணக்கம் நண்பா நண்பி, வெல்கம் டு கேட்சி டெக். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டிலே இருக்கிற லேப்டாப் இல்லை டெஸ்க்டாப் மூலிமா ஒரு ஹேக்கிங் லேப் செட்டப் பண்ணுறது எப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு என்னென்னலாம் தேவை, எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஹேக்கிங் லேப் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா ஹேக்கர்ஸும் நம்ம வீட்டில் அதாவது நீங்கள் சினிமாவில் பார்க்குற மாதிரி நிறைய கம்ப்யூட்டர்ஸ்லாம் வச்சுட்டுலாம் எதுவுமே இல்லை. ஸோ நம்ம சிங்கிள் கம்ப்யூட்டர் மூலிமா அழகாக ஹேக்கிங் பண்ணலாம். ஸோ அது எப்படின்னா, லினக்ஸ் சாஃப்ட்வேர் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். ஸோ லினக்ஸில் நிறைய உபுண்டு, காலி லினக்ஸ் இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இதில் ஸ்பெஷலாக ஹேக்கிங்க்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா காலி லினக்ஸ் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேரை தான் எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா அதில் பார்த்திங்கன்னா ப்ரீ டிஃபைன்டாகவே நிறைய டூல்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த டூல்ஸ் ஈஸியாக நம்ம அந்த லினக்ஸ் ஓஎஸ் காலி லினக்ஸ் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுற மூலிமா ஈஸியாக நம்மளால் அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த டூல்ஸ் மூலிமா ஒரு சில ஹேக்கிங் இதெல்லாமே நம்ம பண்ண முடியும். அதனால தான் மேக்ஸிமம் ஹேக்கர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா காலி லினக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி மொபைலில் பார்த்திங்கன்னா டெர்மேக்ஸ் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அந்த டெர்மேக்ஸ் அப்படின்ற அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோர்லேயே ஃப்ரீயாகவே கிடைக்கிது. நீங்கள் அதை டைரெக்டாக ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஓகே, அது இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா லேப்டாப் இல்லை டெஸ்க்டாப் ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று, ரெண்டுத்தில் எதில் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் யூஸராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர்லேயே வெறும் காலி அப்படின்ற மாதிரி ஒரு டெர்மினல் வரும். ஸோ அந்த டெர்மினல் நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணி அதில் கூட ஒரு சில நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை நமக்கு ஃபுல்லாக இதுவாக தான் வேணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு விர்ச்சுவல் பாக்ஸ் அப்படின்ற ஒரு இது இருக்குது. ஸோ விர்ச்சுவல் பாக்ஸ் கான்செப்டை பற்றி நான் அப்புறம் இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ விர்ச்சுவல் பாக்ஸ் சிம்பிளாக என்னன்னு சொல்லிட்டுனா, அதாவது ஒரு ரெண்டு இதுக்கு நடுவில் இருக்கிற ஒரு விஷயந்தான் விர்ச்சுவல் பாக்ஸ் அப்படின்றது. ஸோ நம்ம விண்டோஸ் 10 யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த விர்ச்சுவல் பாக்ஸுன்ற ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி இங்கே இன்னொரு ஓஎஸ் யூஸ் பண்ணலாம். காலி லினக்ஸோ இல்லை விண்டோஸ் 10ஓ வேறு எந்த ஓஎஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம். அதுவும் அந்த ஒரு சாஃப்ட்வேர்லேயே மல்டிபிள் ஓஎஸை யூஸ் பண்ணலாம். அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் விர்ச்சுவல் பாக்ஸ் அப்படின்றது. இதிலே பார்த்திங்கன்னா ஆரக்கல் விர்ச்சுவல் பாக்ஸ் இருக்குது, VMware இருக்குது, ஹைப்பர்-V அப்படின்ற எக்கச்சக்கமான இது இருக்குது. ஓகே, நாம் இப்போ யூஸ் பண்ண போகிறது விர்ச்சுவல் பாக்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டு அதில் எப்படி காலி லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு இதெல்லாம் பண்ணுறதுக்கு விர்ச்சுவல் பாக்ஸ் தேவைப்படும். ஸோ விர்ச்சுவல் பாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா க்ரோம் போய்க்கோங்க. க்ரோமில் போய்ட்டு விர்ச்சுவல் பாக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் வரும், ஆரக்கல் VM விர்ச்சுவல் பாக்ஸ் அப்படின்னு. அதுக்குள்ளே போனீங்கன்னா இதுதான் அந்த விர்ச்சுவல் பாக்ஸோட வெப்சைட் ஹோம் பேஜ். ஸோ இதில் டவுன்லோட் விர்ச்சுவல் பாக்ஸ்ன்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது என்னென்ன ஓஎஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா விண்டோஸ், லினக்ஸ், மேக் OS, சோலாரிஸ் அப்படின்ட்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஓஎஸ்க்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெஸ்க்டாப்பில் இந்த மாதிரி ஒரு ஐக்கான் வந்துடும். இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம காலி லினக்ஸ் OS எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ டேரெக்டாக நீங்கள் kali.org அப்படின்னு அடிச்சிங்கனாலே போதும். ஸோ அதில் அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு காலி லினக்ஸோட OS டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதான் பார்த்திங்கன்னா காலி லினக்ஸோட இது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா டவுன்லோட் அப்படின்ற இது இருக்குல்ல, ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்திங்கன்னா நமக்கு இப்போது இவ்வளோ இது இருக்குது. மொபைலுக்கு VM பாக்ஸ் எல்லாமே இருக்குது. நாம் இப்போ பார்க்க போகிறது என்ன இருக்குன்னா சிஸ்டம், அதுக்காக தான். ஸோ அதுக்கு பேர் மெட்டல் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பேர் மெட்டல் பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு 64 பிட்டில் இருக்குது, 32 பிட்டில் இருக்குது, ஆப்பிள் அந்த 3 இதுக்குமே இருக்குது. ஸோ உங்களோட சிஸ்டம் எப்படி இருக்குது அதுன்னு இது பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்றதுக்கு உண்டான ஸ்டெப்பு கொடுத்துருப்பாங்க. ஸோ அது சொன்ன மாதிரி 64 பிட் வேணுமா, இல்லை 32 பிட் வேணுமா, இல்லை ஆப்பிள் இதுக்கு வேணுமா அப்படின்னு இது பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா அன்டெஸ்டட் இமேஜ்னு இருக்கும், அது வேணாம். ஸோ பக்கத்தில் இன்ஸ்டாலர்னு இருக்குல்ல, இதில் நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. 64 பிட்டாக இருந்தாலும் ஓகே, 32 பிட்டாக இருந்தாலும் ஓகே. ஸோ ரெண்டுத்தில் உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். டொரண்ட்டாகவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லை டேரெக்டாக இது பண்ணிங்கன்னா ISOவும் டவுன்லோட் ஆகும். அது நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் நான் அதுலேருந்து கூட எடுத்துப்பேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இப்போது அந்த விர்ச்சுவல் பாக்ஸுக்குள்ளே போகலாம். ஸோ விர்ச்சுவல் பாக்ஸோட பார்த்திங்கன்னா இதுதான் UI இப்படி தான் இருக்கும். ஸோ
ஸோ இந்த யூசர் இன்டர்ஃபேஸில் வந்து நம்ம நியூன்னு கொடுத்து கிளிக் பண்ணி நம்ம க்ரியேட் பண்ணுற ஓஎஸ்க்கு ஏதாவது ஒரு பேர் கொடுக்கலாம். நான் இப்போ வந்து கால் லினக்ஸ்னு கொடுத்துக்கிறேன். இது C:*லே இருந்தால் ஓகே. அப்படி இல்லைனா நீங்கள் வேறு ஏதாவது ஒரு ஃபோல்டரில் இது வச்சுக்கிறேன் அப்படின்னா அதை ஆரோ கிளிக் பண்ணிட்டு அதர் அப்படின்னு இருக்குல்ல, அதில் போயிட்டு உங்களுக்கு எந்த லொக்கேஷனில் வேணுமோ அந்த லொக்கேஷனில் செலக்ட் பண்ணி இல்லை ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஸோ எந்த டைப் ஆஃப் ஓஎஸ் வந்து லினக்ஸ் அப்படின்றது. ஸோ வெர்ஷன் வந்து நீங்கள் எப்படி சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து லினக்ஸ், ஆர்ச்சிலெக் அப்படின்னு நிறையா இருக்குது. ஸோ ஃபெடோரா இருக்குது, மேன்ட்ரைவா இருக்குது, ஆரக்கல் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா டிபியான் அப்படின்ற இது இருக்குது. அதை நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்து பார்த்திங்கன்னா இதுதான் உங்களோட ரேம் சைஸ் வந்து. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சிஸ்டமுக்கு ஏற்ற மாதிரி டிஃபர் ஆகும். நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 4 GB ரேம் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி தரேன். அடுத்து வந்து விர்ச்சுவல் டிஸ்க் க்ரியேட் பண்ணலாமா அப்படின்னு. ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு க்ரியேட்ன்ற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எதுக்காகனா ஏற்கனவே ஆட் டிஸ்க் இருந்தாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், இல்லை இல்லாத பட்சத்தில் நம்ம வந்து க்ரியேட் அப்படின்னு சொல்லி கொடுத்து செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிஸ்க் இமேஜாக இருக்கட்டுமா அப்படின்னு கேட்கும். ஸோ டிஸ்க் இமேஜ்னே நம்ம கொடுத்து செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து டைனமிக்காக ஃபிக்ஸ்டான்னு கேட்கும். ஸோ ஃபிக்ஸ்டுன்னா நம்ம ஒரு சைஸ் கொடுத்துட்டோம்னா அதே தான் இருக்கும். டைனமிக்னால் அதை வந்து நம்ம இப்போ 100 GB தரோன்னா அதை வந்து யூஸ் பண்ணிட்டு 50 GB கூட அடுத்து நம்ம இன்னொரு டிஸ்க்காக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் டைனமிக் அலோகேட்டட் அப்படின்றது. ஸோ டைனமிக் அலோகேட்டர்னே கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஸ்டோரேஜ் வேணும் அப்படின்றது. இதில் 2 GB வரைக்கும் இது பண்ணிக்கலாம். ஓகே. நான் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 100 GB அப்படின்றதே கொடுத்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து க்ரியேட் ஆயிடுச்சு இந்த பேரில். இப்போதைக்கு வந்து பவர் ஆஃப் அப்படின்றது மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இது பண்ணணும்னா ஆன் பண்ணணும்னா ஸ்டார்ட் அப்படின்ற அந்த க்ரீன் கலர் ஏரோ மார்க் இருக்குல்ல, அதை கொடுத்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயே ஒரு சில செட்டிங்ஸ்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு இருந்தால் இங்கே செட்டிங்ஸ்னு இருக்குல்ல, அந்த செட்டிங்ஸை இது பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த விர்ச்சுவல் பாக்ஸ் மூலிமா நிறைய இது ஓஎஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல், சிஸ்டம், டிஸ்பிளே அப்படின்றது இதெல்லாம் இருக்குது. ஸோ ஜென்ரலே அட்வான்ஸ் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன், டிஸ்க் என்கிரிப்ஷன் அதெல்லாம் இருக்குது. ஸோ அந்த ஜென்ரல் இதில் மேக்ஸிமம் வந்து நம்ம அந்தளவுக்கு தேவைப்படாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஷேர்டு ஃபோல்டர் எப்படி இருக்கணும், ட்ராக் அண்ட் ட்ராப் எப்படி இருக்கணும், இந்த 2 இது இருக்குது. ட்ராக் அண்ட் ட்ராப் மட்டும் பை டைரக்ஷனில் வச்சுக்கோங்க. சிஸ்டம் அப்படின்ற ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே உங்களுக்கு ரேம் இது இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பூட் ஆர்டர் சீக்வன்ஸ் இருக்கும். அடுத்து வந்து ப்ராசஸர், ஆக்சலரேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்றதெல்லாம் இருக்கும். ஓகே. நீங்கள் இப்போது மதர் போர்டில் பார்த்தீங்கன்னா பூட் ஆர்டர் சீக்வன்ஸ் இருக்கும். ஸோ பூட் ஆர்டரில் ஃபஸ்ட்டு ஃப்ளாஃபி அந்த இதெல்லாம் தான் இருக்கும். ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே ஆப்ஷன், விர்ச்சுவல் மெமரி, வீடியோ மெமரி எவ்வளோ தேவை இந்த மாதிரி இது. அடுத்து மானிட்டர் கவுண்ட்டு 1 2 அப் டு 8 வரைக்கும் நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கேல், அந்த டிஸ்பிளேயோட சைஸ் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்ற இது. ஸ்டோரேஜ், இந்த ஸ்டோரேஜில் பார்த்திங்கன்னா எம்டின்னு இருக்குல்ல, இதில் தான் இந்த டிஸ்க் மாதிரி இருக்குல்ல, அதில் கிளிக் பண்ணி தான் அந்த ஓஎஸ் ஃபைலை நம்ம செலக்ட் பண்ணி வச்சா தான் ஸ்டார்ட்டுன்னு கொடுக்கும்போது டைரெக்டாகவே ரன் ஆகும். மற்றபடி இது இல்லாமலும் நம்ம இந்த இடத்துல செலக்ட் பண்ணாமலும் ஸ்டார்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கூட போயிட்டு நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது நான் எப்படின்னு சொல்கிறேன். ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம அந்த இதுக்குள்ளே போயிட்டு செலக்ட் பண்ணணும், நம்ம எங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோமோ. அடுத்து ஆடியோ ஃபைல், நெட்வொர்க். இந்த நெட்வொர்க் இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 அடாப்டர் இருக்குங்க. விர்ச்சுவல் பாக்ஸில் மட்டும்தான் நம்ம 4 என்ஐசி கார்டு ஆட் பண்ணலாம். மேனுவலாக அதாவது ஃபிசிக்கலாக இருக்கிற சிஸ்டமில் பார்த்திங்கன்னா ஒரு என்ஐசி கார்டு தான் நம்ம இது பண்ணுவோம். ஓகே. அடுத்து வந்து சீரியல் போர்ட்ஸ், இதுலேயும் 4 சீரியல் போர்ட் யூஸ் பண்ணலாம். அடுத்து யூஎஸ்பி வந்து டிஃபால்ட்டாக எனேபிளாக தான் இருக்கும். ஷேர்டு ஃபோல்டர் வேணும்னா க்ரியேட் பண்ணிக்கலாம். யூசர் இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கணுமோ மாற்றிக்கலாம். ஓகே. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் செட்டிங்ஸ் வந்து நம்ம இதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபிசிக்கலாக இல்லாததை வந்து பார்த்திங்கன்னா நிறைய இது பண்ணிக்கலாம் விர்ச்சுவல் பாக்ஸில். ஓகே. இப்போது செட்டிங்ஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போது ஸ்டார்ட் கொடுத்து உள்ளே போகலாம். ஸோ ஸ்டார்ட்டுன்னு கொடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் லேட்டாகும். இன்னொரு ஸ்க்ரீன் வந்து ஒன்று அப்பியர் ஆகும். அதில் பார்த்திங்கன்னா விர்ச்சுவல் பாக்ஸ் 6.1 அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் ஆகும். ஓகே. பார்த்திங்கன்னா இதான் அந்த ஸ்க்ரீன். ஆல்ரெடி சொன்னல அங்கே சிடி வந்து செலக்ட் பண்ணலன்னா இங்கே செலக்ட் பண்ணிக்கலான்னு. ஸோ அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணிவிட்டு ஆடுன்னு கொடுங்க. ஸோ ஆடு கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஃபோல்டரில் அந்த ஓஎஸ் இருக்கோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுத்துக்கோங்க. அடுத்து அதை கிளிக் பண்ணிட்டு சூஸ் அப்படின்னு கொடுத்து ஸ்டார்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ ஸ்டார்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிராஃபிக் இன்ஸ்டால் அப்படின்றது இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு எந்த இது வேணுமோ நீங்கள், ஆனால் மெயினாக இன்ஸ்டால் பண்ணுறது கிராஃபிக்கல் இன்ஸ்டால் அப்படின்ற ஆப்ஷன் தான் இது பண்ணோம். ஸோ அதை என்ட்ரு கொடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ என்ட்ரு கொடுத்தோன்னே பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும் ஓஎஸ் எப்படி இதாகுதுன்னு. ஸோ இதில் உங்களோட லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க.
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எந்த கண்ட்ரி அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து கீபோர்டோட லாங்குவேஜ் எப்படி இருக்கணும் அப்படின்ற இது தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தி நிறையா லாங்குவேஜ் கொடுத்துருப்பாங்க. நம்ம டிஃபால்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அமெரிக்கன் இங்கிலீஷ் அந்த இதுதான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும். நான் இந்த வீடியோக்குன்றதுனால கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டிங் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களோட ஹோஸ்ட் நேம், அதாவது சிஸ்டமோட ஹோஸ்ட் நேம் எப்படி இருக்கணும், அது காலியாக இருக்கட்டுமா இல்லை வேறு நேம் கூட நம்ம மாற்றிக்கலாம். ஓகே, இது டொமைன் நேம். நம்மளோட இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி இருக்கும்ல, ஸோ அந்த இதுக்கான டொமைன் நேம் செட் பண்ணால் பண்ணிக்கலாம், இல்லைனா கூட அப்படியே கண்டினியூ கொடுத்துக்கலாம். ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கான்ஃபிகர் நெட்வொர்க். இப்போ நம்மளோட யூசர் நேம் இருக்குது. ஸோ யூசர் நேம் பார்த்திங்கன்னா நமக்கு உங்களுக்கு எந்த நேம் வேணுமோ அந்த யூசர் நேமே நீங்கள் இது வச்சுக்கலாம். ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா யூசர் நேம் ஃபார் யுவர் அக்கௌண்ட்டோட யூசர் நேம் எப்படி இருக்கணுன்றது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாஸ்வேர்டு. ஸோ பாஸ்வேர்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அது பண்ணிக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச பாஸ்வேர்டு கொடுத்துக்கலாம். ஓகே, பாஸ்வேர்டு கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. ஓகே, 2 பாஸ்வேர்டும் சேமாகவே இருக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கான்ஃபிகர் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அடுத்து டிஸ்க் வந்து நம்ம இது பண்ணணும், பார்ட்டிஷன் பண்ணணும். ஸோ நம்ம எதுனா பார்த்திங்கன்னா எவ்வளோ இதுன்னு காட்டும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கைடட் யூசர் என்டையர் டிஸ்க் யூஸ் பண்ணலாமா இல்லை நம்ம செட்டப் பண்ணலாமா அப்படின்னு என்டையர் டிஸ்கே கொடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஃபைல்ஸுமே வந்து ஒன் பார்ட்டிஷனான்னு கேட்கும், இல்லை செப்பரேட் பார்ட்டிஷனா அப்படின்னு கேட்கும். ஸோ உங்களுக்கு எப்படி கன்வீனியண்ட்டாக இருக்குமோ அப்படி இது பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து ஒரு பார்ட்டிஷனில் இருக்கட்டும் அப்படின்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுமான்னு கேட்கும். அன்டூ சேஞ்சஸ்னால் நீங்கள் திருப்பி ஹார்ட் டிஸ்கை பார்ட்டிஷன் பிரிக்கலாம். இல்லை எனக்கு இதுவே ஓகே எல்லாம் சிங்கிள் டிஸ்க்லேயே இருக்கட்டும் அப்படின்னா ஃபினிஷ் பார்ட்டிஷிங் அண்டு ரைட் டு சேஞ்ச் டிஸ்க் அப்படின்றத கொடுத்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட யூசர் நேம் அங்கே என்ன கொடுத்தோமோ அந்த யூசர் நேம் கொடுத்துக்கோங்க. அப்புறம் நம்ம கொடுத்த பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிக்கலாம். ஓகே, மாற்றி கொடுத்தீங்கன்னா வந்து எரர் தான் காட்டும் உங்களுக்கு. ஸோ அங்கே கொடுத்த யூசர் நேமை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி தான் நம்ம வந்து ஈஸி சிம்பிள் வேல வந்து கால் லினக்ஸ் OS வந்து விர்ச்சுவல் பாக்ஸில் இன்ஸ்டால் பண்ணணும். ஓகே, ஸோ இதோட
அதாவது லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். விர்ச்சுவல் பாக்ஸோடது, காலி லினக்ஸோடது, அப்புறம் இந்த டெர்மெக்ஸ் 3 லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வேறு என்னென்ன வீடியோஸ்லாம் பண்ணலாம், ஹேக்கிங் இதெல்லாம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் அதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்குண்டான வீடியோவும் நம்ம பண்ணலாம். இதே மாதிரி நிறைய தொடர்ந்து வீடியோஸ் பார்க்குறதுக்கும் நிறைய டெக் நியூஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கும் கேட்சி டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வர பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக ஒன்றே வந்து சேரும். நன்றி.